அனில் அம்பானியின் 7500 கோடி சொத்து முடக்கம் ஏன்? தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான 7500 கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. அனில் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் குழும நிறுவனங்கள் வங்கிகளில் பெற்ற 20,000 கோடி ரூபாய் கடனை முறையாக திருப்பி செலுத்தவில்லை என புகார் எழுந்தது. இது குறித்து அனில் அம்பானி மற்றும் அவரது நிறுவனங்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இதில் கடன் தொகையை முறையாக பயன்படுத்தாமல் போலி நிறுவனங்களுக்கு மாற்றியது விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதன் அடிப்படையில் அனில் அம்பானி மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான இடங்கள் அனில் தலைமையிலான குழும நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஜூலை 24ஆம் தேதி சோதனை நடத்தினர். அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் மாதம் விசாரணை நடத்தினர். அவர் வெளிநாடு செல்லவும் தடை விதிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் மும்பையின் பாந்த்ராவில் உள்ள அனில் அம்பானிக்கு சொந்தமான பாலி ஹில்ஸ் வீடு உட்பட 3083 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட 42 சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. குறிப்பாக ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனங்களில் டெல்லி, நொய்டா, மும்பை, கோவா, புனே, ஹைதராபாத் மற்றும் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள அலுவலகங்கள் முடக்கப்பட்டுள்ளன. டெல்லியில் மகாராஜா ரஞ்சித் சிங் மார்க் பகுதியில் 3 ஏக்கர் பரப்பளவில் உள்ள அனில் அம்பானியின் அலுவலகமும் முடக்கப்பட்டுள்ளது. இது தவிர நவி மும்பையில் திருபாய் அம்பானி அறிவுசார் கழகத்தில் உள்ள 132 ஏக்கர் நிலம் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் மொத்தம் 7500 கோடி மதிப்பிலான சொத்துகள் முடக்கப்பட்டுள்ளன.